ஹலோ எவ்ரிவன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாட்டர்டே மார்க்கெட். வீக்லி சாட்டர்டே ஆச்சு அப்படின்னா இங்கே மார்க்கெட் போட்டுடுவாங்க. எப்போவுமே நாங்கள் ஒரு விசிட் போயிடுவோம் அங்கே. நம்ம ஊரில் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் மார்க்கெட் போவோம். காய்கறிகள் எல்லாமே வாங்கி வச்சுடுவோம். அதாவது மீனெல்லாம் எப்படின்னா நம்ம வீடை தேடி வரும், விற்கிறதுக்காக வருவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி பழகி இங்கே எப்படி அப்படின்னா வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போகணும், பஸ்ஸில் போகணும் மார்க்கெட்டுக்கு. ஆனால் இங்கே இந்த மார்க்கெட்டில் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்லேயும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் அதை விட இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் மார்க்கெட். இங்கே ஃபிஷ்ஷு, மீட், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கார்மெண்ட்ஸ், கிளாத்ஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் ஷாப்பு எல்லாமே இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட்டில் போடுவாங்க. டாய் ஷாப் கூட இங்கே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வாரம் ஆச்சு அப்படின்னா எனக்கு எக் வாங்கணும், வெஜிடபிள்ஸ் வாங்கணும். முக்கியமாக ஃபிஷ்ஷு இங்கே தான் நாங்கள் வாங்குவோம். இங்கே கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் மார்க்கெட்டில் போட்டு இதுலேயும் நிறைய பேர் வாங்குவாங்க. மோஸ்ட்லி இங்கே வாங்குறவங்க அதிகமாக இருப்பாங்க. இதுதான் எக் ஷாப். நான் ஒரு நாள் இவங்க கிட்டேயே கேட்டிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எக்ஸ் தானா அப்படின்னு. இவங்க சொன்னாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான எக்ஸ் தான் அப்படின்னு. சூப்பர் மார்க்கெட்லாம் நான் போய் பார்க்கும்போது நிறைய எக்ஸ் வச்சுருப்பாங்க. அது காலி ஆகுதா, எவ்வளோ நாள் ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ நாள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா முட்டைக்காக வேண்டியே இந்த வீக்லி ஒன்ஸ் நான் மஸ்ட்டாக இந்த மார்க்கெட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பினாச் என்னங்கிறது தெரியுதுங்களா? இந்த ரெட் கலராக இருக்கிறது இது அந்த ஐயோ மறந்து போச்சே, பீட்ரூட்டோட கீரை. அது பீட்ரூட்டோட கீரை தனியாக வச்சுருக்காங்க. இது நம்ம ஊர் முள்ளங்கி. நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருந்தது முள்ளங்கி. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாத வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. இது அவரைக்காய் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது அவரைக்காய் இல்லை. இது அவரைக்காய் தான் அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு நெதர்லாண்ட்ஸ் வந்த டைமில் இதை வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் அது வாயிலேயே வைக்க முடியல. நம்ம ஊரில் கிடைக்கிற மீன் மாதிரி இங்கே எல்லா மீனும் இருக்காது. இங்கே கொஞ்சம் வேறு வேறு மீன் தான் கிடைக்கும். அது என்ன பேருன்னு கூட வாயில் நுழையாது, அந்த மாதிரி பேராக இருக்கும். எந்த மீன் வாங்குறது, எது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக இருக்கும். மத்தி மீன் இங்கே ரெகுலராக இருக்கும், அது வேணால் கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா மத்தி மீன் ஒரு சில மீன்கள் யார்கிட்டையாவது வாங்கினவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டு எந்தெந்த மீன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டு அதை வாங்கிக்குவோம். அப்படி தான் மோஸ்ட்லி நாங்கள் மீன் வாங்குறதே. மத்தி மீன் எப்போவாவது ஒரு டைம் வாங்குவோம். ஏன்னா இங்கே க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க, ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். அது ரொம்ப சிரமமாக வேற இருக்கும் க்ளீன் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இங்கே பார்த்தீங்களா சால்மன் ஃபிஷ் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு. பார்க்குறக்கு அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்கு இல்லையா? முள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முள் இல்லாமையும் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி மீன்களும் இங்கே வச்சுருப்பாங்க. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கட் பண்ணியும் வச்சுருப்பாங்க.
இது வந்து 500 கிராம்ஸ் வந்து €10. அதுக்கப்புறம் 2 பீசஸ் வந்து €7. அந்த மாதிரி ரேட்ல வந்து இத சேல் பண்ணுவாங்க. அப்படியே சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு, வாங்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பியாச்சு. நெதர்லாண்ட்ஸ்ல பொறுத்தவரைக்கும் எல்லா பொருள்களும் கிடைக்கும். நம்ம இந்தியால என்ன பொருள் யூஸ் பண்ணோம், நார்மலா வெளிநாடு போயிட்டோன்னா, இது கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா, இப்ப எல்லா பொருள்களும் இங்க கிடைக்குது. வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ், அதாவது பாவக்கா, வெண்டைக்கா, முருங்கக்கா, கர்ரி லீவ்ஸ் அதெல்லாம் வந்து இங்க கிடைக்காது. இந்த ஊர்ல கிடைக்காது. அதெல்லாம் வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல வந்து அது கிடைக்கும். ஆனா, அது வந்து இந்த ஊர் வெஜிடபிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அது ரொம்பவே விலை அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து பஸ் இருக்கு இங்க. அதனால கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க எப்பவுமே பஸ் ரூட் தனியா, சைக்கிள் ரூட் தனியா, அப்புறம் கார் ரூட் தனியா. இந்த மாதிரி தான் அல்மீர்ல இருக்கும். சைக்கிள் ரூட் எப்பவுமே நார்மலா செப்பரேட்டா தான் இருக்கும். ஆனா அல்மீர் பொறுத்த வரைக்கும் காருக்கு தனி ரூட்டும், பஸ் போறதுக்கு மட்டும் தனியா ஒரு லேனும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பஸ் மட்டும் போகும் அந்த ரோட்ல. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும். பை பை.